வார்த்தையாக இருந்தவரே, வடிவெடுத்து வந்தவரே, காத்திருந்த செய் எனக்கு உம்முடலை தருவாயா, தருவாயா, தருவாயா. நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நம் வாழ்வை நிர்ணயிக்கின்றன, நம்மை லட்சிய பாதையில் வழிநடத்துகின்றன, உறவோடு வாழ தூண்டுகின்றன. அதே நேரத்தில் பிறருக்கு மனக்கசப்பை ஏற்படுத்துகின்றது, வேதனையை கொண்டு வருகின்றது. இதனால் வாழ்வை நம்மால் சுவைக்க முடியவில்லை. ஆக வார்த்தை என்பது நம் வாழ்விற்கு முக்கியமாக இருக்கின்றது என்பதை உணர வேண்டும். அந்த வார்த்தை தான் இந்த உலகம் உருவாக காரணமாக அமைந்தது. அந்த வார்த்தை தான் ஏதேன் தோட்டத்தை பரிசாக கொடுத்தது. அந்த வார்த்தை தான் அன்புறவில் வாழ தூண்டியது. அதே வார்த்தை தான் ஆதாம் ஏவாளுக்கு தண்டனையும் கொடுத்தது. வார்த்தைகள் நல்லதும் செய்யும், விபரீதமும் அழிக்கக்கூடியது. கடவுளின் வார்த்தையை கேட்காததனால் எருசலேம் அழிய காரணமானது. கடவுளின் வார்த்தையை கேட்டதால் நோவா மட்டும் காப்பாற்றப்பட்டார். கடவுளின் வார்த்தையை கேட்காததனால் பல விபரீத விளைவுகள் ஏற்பட்டது. இன்றும் நாம் கடவுளின் வார்த்தையை கேட்கின்றோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். நற்கருணை வடிவிலே வீற்றிருக்கும் நம் ஆண்டவரை நாம் நம்முடைய வார்த்தையால் வெளிப்படுத்துகிறோமா என்பதை சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். வார்த்தையாக மண்ணில் மனு உருவெடுத்து எளிமையாக வாழ்ந்து தன் வார்த்தையால் வாழ்வை கொணர்ந்தார் நம் ஆண்டவர் இயேசு. அந்த வார்த்தை நம் வாழ்விற்கு வழியாக மாறியது. அந்த வார்த்தை பிறருக்கு நம்பிக்கை கொடுக்கும் நட்சத்திரமாக ஒளியூட்டியது. அந்த வார்த்தை குறைபாடுள்ள மனிதர்களுக்கு பலம் கொடுத்தது. அந்த வார்த்தை வரி தண்டுபவரான சக்கேயுவை மனமாற்றியது. அந்த வார்த்தை தீய எண்ணங்கள் படைத்தவரை கூட நல்ல எண்ணம் கொண்டு வாழ வழிவகுத்தது. அந்த வார்த்தை பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் மத்தியில் பல தாக்கங்களை கொண்டு வந்தது. அந்த வார்த்தை உண்மையை எடுத்துரைத்தது. அந்த வார்த்தை இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றியது. அந்த வார்த்தை மன்னிப்பை கொண்டு வந்தது. அந்த வார்த்தை இறை அன்பை நிலைநாட்டியது. அந்த வார்த்தை இன்றும் நம்மில் மலர்கின்றது. எதன் வடிவில் என்றால் நற்கருணை வடிவில். இறைவனின் வார்த்தையை வாழ்வாக்கிட நமக்கு உறுதுணையாக இருப்பது நற்கருணை. வார்த்தையின் மகத்துவத்தை உணர்ந்து வாழ செய்வது நற்கருணை. வாழ்வு தரும் உணவு நானே என்ற வார்த்தையை தினமும் கொடுப்பது நற்கருணை. வாழ்வின் அடித்தளமாக அமைவது நற்கருணை. நம்மிடம் ஆன்மீக தாகங்களை கொண்டு வருவது நற்கருணை. நம்முடைய உறவுகள் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர்களோடு சேர காரணமாக இருப்பது நற்கருணை. பிறர் என்னை மன்னிக்க வேண்டும் என்ற தாகத்தை ஏற்படுத்துவது நற்கருணை. இப்படி நற்கருணை நமக்கு பல பல சிந்தனைகளை நமக்கு கொடுத்தாலும் நாம் உலக நாட்டங்களில் நம் வாழ்வை செலுத்துவதால் வார்த்தையாகிய இறைவனை நாம் கண்டுகொள்வதில்லை. நம்முடைய வார்த்தைகள் சில நேரங்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கின்றன. காரணம், நாம் நற்கருணையில் அதிகமான தாகத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிறதனால்தான். உறவுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருப்பது நாம் நற்கருணையை முழுமையாக புரியாததுதான். கணவன் மனைவி மேல் சந்தேகப்பட காரணமாக இருப்பது நற்கருணை மேல் தாகம் கொள்ளாததுதான். அதைத்தான் இயேசு சொல்கின்றார். யோவான் அதிகாரம் 6:55 வாசிக்கின்றோம். என் சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம் என்று சொல்வதன் மூலம் அந்த வார்த்தையாக நற்கருணை வடிவிலே இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய வார்த்தை உண்மையாக இருக்கும்போது நற்கருணை நம் வாழ்வாக அமையும். நம்முடைய வார்த்தை பிறருக்கு உதவியாக இருக்கும் போது நற்கருணை நம் வாழ்வில் ஒரு அங்கமாக அமையும். எங்கே 2-3 பேர்கள் கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கின்றேன் என்று சொன்ன அன்பின் ஆண்டவர் இன்று நம் மத்தியில் வார்த்தை வடிவில் இருக்கின்றார். அவரிடம் நாம் பேச வேண்டும். நம் உள்ள குமுறல்களை உள்ளத்திலே அடக்கி வைக்காமல் வார்த்தையாக இருக்கின்ற நம் ஆண்டவரிடம் நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் வெளிப்படுத்த வேண்டும். இன்றும் நம் வாழ்வில் எதிர்பாராத செயல்கள் நிகழ்கிறது என்றால் அது நற்கருணை என்னும் புதுமையினால் தான்.
என்றும் நம்மோடு இருப்பது நற்கருணை. அந்த நற்கருணை நம் வாழ்வை புதுப்பிக்கும் என நம்ப வேண்டும். நம் துன்பங்களை, வேதனைகளை வார்த்தையால் எடுத்து சொல்லி இறைவனின் அன்பை பெற்று வாழ்வை இனிமையாக வாழ நற்கருணை நாதரிடம் இன்றைய நாளிலே சிறப்பாக மன்றாடுவோம். வார்த்தையாக இருந்தவரே, வடிவெடுத்து வந்தவரே, காத்திருந்த சேயனுக்கு உங்குடலை தருவாயா?